Audio Jungle. Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா Photoshop tutorial பத்தி பாப்போம். manipulation tutorial நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக இந்த வீடியோ பண்றேன். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க பிக்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ உங்களை மட்டும் தனியா செலக்ட் பண்ணிக்கலாம். குயிக் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு தென் ரிஃபைன் எட்ஜ் கொடுங்க. ரிஃபைன் எட்ஜஸ் கொடுத்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேர் இருக்கிற ஏரியாலாம் அப்படியே ட்ரா பண்ணுங்க. இது எதுக்குன்னா ஹேர்லாம் கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரா பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவில் வந்துடும். நீங்கள் விட்ட ஏரியாவில் வந்துடும் கரெக்டாக. தென் ஃபெதரில் வந்து ஒரு 0.3 வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் எட்ஜில் -5 வச்சுட்டு டீகான்டமினேட் கலர்ஸ் அது கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ உங்கள் லேயர் மட்டும் தனியாக கட் ஆகிருக்கும். தென் இதுக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணோம். பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துக்கோங்க. நான் இதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கரெக்டாக விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் லேயரில் இருக்கிறத கீழே எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் இது பின்னாடி வரும். தென் Ctrl T அமுத்திட்டு பேக்ரவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமோ. ஓகே இப்படி வச்சுட்டு தென் அவரோட இதை சின்னது பண்ணிக்கலாம். அவரை Ctrl T அமுத்திட்டு பிக்குக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இன்னொரு பிஜி இருக்குது, அதையும் நம்ம செட் பண்ணி பார்ப்போம். எது ரெண்டில் நல்லா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே எடுத்து விட்டு Ctrl T இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பிகாஸ் இதில் இருக்கிற கலர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால இது கொஞ்சம் எனக்கு பெட்டராக தோணுது. தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த லேயரில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூலில் பிளாக் கலர் வச்சுக்கோங்க. பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு இந்த லேயர் மாஸ்க் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அவர் கால் லெக் ஏரியாலாம் அப்படியே ஃபுட்லலாம் ட்ரா பண்ணுங்கள். ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, ஸோ ஒப்பாசிட்டி 100 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு தண்ணியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் இது மட்டும் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா Ctrl J அமுத்திக்கோங்க. இந்த லேயர் காப்பி எடுத்துகிட்டு Ctrl T ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே இதை அவர் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இதை பிளர் பண்ணிக்கலாம். நம்ம பிளர் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் தண்ணி வேவாக இருக்குல்ல, அதுக்கு இந்த பிளர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ மோஷன் பிளர் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் மாதிரி வந்திருக்கு, அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே இப்போது இந்த லேயரில் ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவர் கொஞ்சம் தண்ணியில் நிற்கிற மாதிரியே ரியலாக தண்ணியில் நிற்கிற மாதிரியே ஃபீல் இருக்கும். அப்புறம் இந்த
வாட்டர் பீச் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, இப்போ இந்த பிரியிற இடம் வந்து நமக்கு தனியாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். அப்படியே இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு. ரியலிஸ்டிக்காக வாட்டருக்குள்ளே நம்மனா ஒரு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு தென் வந்து இந்த பேக்ரவுண்ட் லேயரை பிளர் பண்ணிக்கலாம். நம்ம Ctrl J எடுத்துகிட்டு ஃபில்டர், பிளர், காசியன் பிளர் கொடுங்க. காசியன் பிளர் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ பிளர் வேணுமோ அவ்வளோ செட் பண்ணிட்டு தென் எரேசர் டூல் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பிளர் வேணாமோ அங்கெல்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் லுக் நல்லா இருக்கு. தென் இந்த லேயரில் கொஞ்சம் ஸ்மட்ச் டூல் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வாட்டர் இது பண்ணலாம். நம்ம இந்த லேயர் அப்படியே எடுத்து இதோட எல்லா லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நல்லா இல்லை, ஸோ வேறு ஒன்று எடுக்கும். இப்படி செட் பண்ணிட்டு அதை பிளர் பண்ணிக்கோங்க. மோஷன் பிளர் கொடுத்துக்கலாம். டைரக்ஷன் மாற்றி வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அப்போ தான் ரியல் வாட்டர் மாதிரி இருக்கும். ஓகே, தென் கீழே ஃப்ளாஷ் ஆகும்ல, அதுக்கு எடுத்துக்கலாம். வச்சுட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும். ஸோ எரேஸ் டூல் எடுத்துகிட்டு இது ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓவராலாக பண்ணியாச்சு நம்ம. தென் எல்லாத்தையும் ஃப்ளாட்டன் இமேஜ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இவரை கலர் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட், செலக்டிவ் கலர். இது கொடுத்துட்டு இந்த பிளாக் ரெடியூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்கின் டோன் ஒயிட் ஆயிரும். தென் ஓகே கொடுத்துருங்க. இப்போது கேமரா ஃபில்டர் ஓப்பன் பண்ணுவோம். Ctrl J இந்த லேயர் காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl Shift A கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா ஃபில்டர் ஓப்பன் ஆகும். அண்டு இது வந்து கேமரா வந்து ஃபோட்டோஷாப் CC வெர்ஷனில் தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் CS6 யூஸ் பண்ணுறீங்கன்னா தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிக்குக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ் வந்து பின்னாடி இருக்கிற ஓவர் ஹைலைட்டாக இருக்கிற வெளிச்சத்தில் அது கம்மி பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷேடோஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிளாக் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிக்கோட குவாலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும். தென் ஷார்ப்னிங்கில் ஒரு 27% வச்சுக்கோங்க. லூமினஸ் 40 to 50 அது மாதிரி உங்களுக்கு பிக்குக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். தென் இதில் வந்து லூமினஸ் ஆரஞ்சு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் கலர் கொஞ்சம் டோன் இன்க்ரீஸ் ஆகும். தென் சேச்சுரேஷன் வந்து இப்போ இருக்கிற கலர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுற கிரிப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ரொம்ப அடிக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. அப்படி வச்சா வந்து நம்ம எடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். நார்மலான ஒரு லுக் கிடைக்காது. ஸோ வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஹியூ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த 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 ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கலர்லாம் வச்சுக்கிறேன். சேச்சுரேஷன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது லுக் நல்லா இருக்குது பார்க்க. போதும், வேறு எதுவும் இதில் டச் பண்ண வேணாம். தென் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இந்த ஹைலைட் ப்ரையாரிட்டி அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அமௌண்ட்டு கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணால் ஒரு விக்னேட்டிங் ஃபார்ம் வரும். இந்த எட்ஜஸ் எல்லாம் பிளாக்காக, அது பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். சென்டரில் மட்டும் லைட்னிங் இருக்கிறனால பார்க்க செம்ம லுக்காக இருக்கும். இப்போ பிக் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியாச்சு. தென் ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். இப்போது நான் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நேச்சுரல் டோன் கிடச்சிருக்கும். தென் மெட்ஜ் விசிபிள் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை பண்ணிங்கன்னா பிளாக்கெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, தென் எக்ஸ்போசர் வந்து நம்ம பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 0ல் வச்சுட்டு லைட்டாக 0.3 அந்த மாதிரி வச்சுக்கலாம். காமா கரெக்ஷன் இதுவும் ஒரு 1 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஆப்செட் பண்ணுறது வந்து எதுக்குன்னா ஒரு ஃபில்டர் பேஸ்டு இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ண மாதிரி இருக்கலாம். அதுக்கு இந்த ஆப்செட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதே மெட்ஜ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கர்வ்ஸில் போய்க்கோங்க. கர்வ்ஸில் போயிட்டு நான் வைக்கிற மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க இங்கே சென்டரில். தென் இங்கே இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷேடோ கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இது. இப்போ இதை டவுன் பண்ணி ஷேடோவில் பிளாக் ஏரியெல்லாம் கொஞ்சம் இன்னும் டார்க் ஆகும். உங்களுக்கு தெரியுது பாருங்கள், தெரியுதா? இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஷேடோவில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். இது வந்து விக்னெட்டிங் அந்த பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த பிளாக் ஏரியா லைட்டாக ஃபேட் ஆன மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். இதனால் வந்து பேக்ரவுண்டு அதுவும் மிங்கிளாகி ஒரிஜினாலிட்டி லுக் கிடைக்கும். ஸோ இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொடுத்துருங்க. தென் மெட்ஜ் விசிபிள். அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா விப்ரான்ஸ் வந்து நம்ம இருக்கிற பிக்கே ஸ்கின் டோன் கொஞ்சம் எப்போவும் ரொம்ப ஒயிட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஆரஞ்சு கலர் அது மாதிரி கரெக்டாக நம்ம ஸ்கின் டோன் வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ விப்ரான்ஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா நார்மல் கலரில் இருக்கும். தென் ஓகே கொடுத்துருங்க. தென் இதே மெட்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. தென் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுற மெத்தட் தெரியும். Ctrl+Shift+S கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து ஜேபிஜி கொடுத்துட்டு ஃபைலுக்கு எதாவது நேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சேவ் கொடுத்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிட் சின்ன வேறு இதில் சேவ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இது மாதிரி லார்ஜ் மேக்ஸிமம் வச்சுட்டு லார்ஜ் ஃபைல் வச்சு 5.8 MB வருது. ஓகே கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபைல் சேவ் ஆகிருக்கும். இந்த டுட்டோரியல் பிடிச்சிக்கு நம்புகிறேன். உங்களுக்கு லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு. டவுன்லோட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் எவ்ரி ஒன். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பாய் எவ்ரி ஒன்.